வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மரணமடைந்தாலும் அந்த நரகத்திற்கு மீண்டும் செல்ல மாட்டேன், சட்டத்தரணியிடம் தெரிவித்த சுரேஷ் சல்லே. குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் கோட்டாபய சிறை செல்ல தயாராக வேண்டும், அமைச்சர் சமந்த எச்சரிக்கை. சட்டவிரோத வழிகளில் குவிக்கப்பட்டு பல கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கும் போலீசாரின் அதிரடி வேட்டை. காதலனுடன் சென்ற பெண் மருத்துவர் கொலை நுவரெலியா விடுதியில் பதிவான அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. 80 தொகுதிகள் சர்வதேச ஆய்வுக்கு அனுப்ப உத்தரவிட்டும் நடவடிக்கை இல்லை, செம்மணி விவகாரத்தில் சுமந்திரன் கடும் சாடல். குறிப்பிட்டுவானில் நாகபூசணி அம்மன் சிலை என்பிபி உறுப்பினர்கள் எதிர்ப்பால் சபை அமர்வில் குழப்பம். வாயில் இரத்த கரைகளுடன் சடலமாக கிடந்த யுவதி கண்டியில் அதிர்ச்சி. இலங்கையில் டெங்கு பரவலுக்கு பிரதான காரணம் ஏடிஸ் ஜிப்டை நுளம்பு, நிபுணர் எச்சரிக்கை. வடக்கு உட்பட பல பகுதிகளில் இன்று கனமழை, கடற்பரப்பில் பலத்த காற்று வீசும். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையிலிருந்து இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கு தங்கத்தை விழுங்கி கடத்த முயன்றதாக சந்தேகிக்கப்படும் 6 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று காங்கேசன்துறையிலிருந்து சிவகங்கை கப்பல் மூலம் நாகப்பட்டினத்திற்கு பயணிக்கவிருந்த 146 பயணிகளின் நடுவில் சிலர் சந்தேகத்திற்கிடமாக காணப்பட்டதை அடுத்து சுங்க அதிகாரிகள் விரிவான சோதனைகளை மேற்கொண்டனர். சோதனையின் போது இந்திய பிரஜைகளான இருவரின் உடைமைகளில் தலா 100 கிராம் தங்க கட்டிகள் கண்டெடுக்கப்பட்டன. இதையடுத்து அவர்கள் இருவரும் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். மேலும் சந்தேகத்தின் பேரில் 9 இலங்கையர்கள் மற்றும் 17 இந்தியர்கள் என மொத்தம் 26 பேர் சுங்கத்துறையால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்கு உட்படுத்த அவர்களில் 28 பேரை தவிர்த்து மீதமுள்ள 118 பயணிகள் இந்தியாவிற்கு பயணிக்க அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் மருத்துவ பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 17 பேரில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேனிங் பரிசோதனையில் 6 பேர் தங்க கட்டிகளை விழுங்கி கடத்த முயன்றது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்களில் 2 இலங்கை பெண்கள் மற்றும் 4 இந்திய ஆண்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்க கட்டிகளை விழுங்கியவர்களின் தங்க கட்டிகளை மீட்க வைத்தியசாலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய 9 பேர் தொடர்பிலும் திணைக்களம் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளவுள்ளது. இதேவேளை 26 பேரில் நேற்றைய தினம் 17 பேருக்கு ஸ்கேனிங் செய்யப்பட்ட நிலையில் ஏனைய 9 பேருக்கும் இன்றைய தினம் ஸ்கேனிங் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வு தடுப்பு காவலுக்கு மீண்டும் திரும்பவில்லை என்றும் அந்த இடம் ஒரு நரகம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய பணிப்பாளர் தன் மீது தனிப்பட்ட பழிவாங்கும் எண்ணம் கொண்டவர் என்றும் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலே தனது சட்டத்தரணியிடம் தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சுரேசலையை சந்திப்பதற்கு அவரது சட்டத்தரணிக்கு முதன்முறையாக நேற்று அனுமதி வழங்கப்பட்டது. அதன்போது மனித உரிமைகள் ஆணைக்குழு நடத்தி வரும் விசாரணைகள், பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது குறித்து அரசின் நிலைப்பாடு மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர் விடுத்த கோரிக்கை ஆகியவற்றை வழக்கறிஞர் சுரேசலைவிடம் தெரிவித்துள்ளார். அதன்படி தற்போதைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு சுரேசலைவிடம் வழக்கறிஞர் கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு தடுப்பு காவலுக்கு மீண்டும் திரும்பவில்லை என்றும் அந்த இடம் ஒரு நரகம், அதற்கு மரண தண்டனையே மிகவும் பொருத்தமானது, குற்றப்புலனாய்வு இயக்குநருக்கு தன் மீது தனிப்பட்ட விரோதம் இருப்பதாகவும் சுரேசலே தெரிவித்துள்ளார். மேலும் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் தன்னை தொழில்முறை தன்மையுடன் கவனித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள அவர், தனது ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மரணம் சம்பவித்தாலும் கூட மீண்டும் தடுப்பு காவலுக்கு செல்வதை விட மருத்துவமனையிலேயே தங்கியிருக்க விரும்புவதாகவும் தனது சட்டத்தரணியிடம் வலியுறுத்தி கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் அண்மையில் சுரேசலே பகிரங்கமாக விசாரிக்கப்பட்ட கூறப்படும் நாள் தொடர்பான காணொலி காட்சிகள் எதுவும் இல்லை என குற்றவியல் புலனாய்வுத்துறை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு தெரிவித்துள்ளது. ஒரு மாதத்திற்கு முந்தைய காணொலி காட்சிகள் மட்டுமே உள்ளதால் மார்ச் 8ஆம் தேதி நடத்தப்பட்ட சோதனையின் காணொலி காட்சிகள் எதுவும் இல்லை என்று குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடர்புடைய காணொலி காட்சிகளை பெறுவதற்காக மற்றொரு தரப்பினரிடமிருந்து கரணியுதவியை பெறுவதில் தனது கவனத்தை செலுத்தியுள்ளது. அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் முன்னாள் குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேசலே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ உள்ளிட்ட எவராக இருந்தாலும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் சிறை செல்ல தயாராக வேண்டும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் நடைபெற்ற தேசிய ஏற்றுமதி திட்டம் 2026 தொடக்கம் 2030 உத்தியோகபூர்வமாக அறிமுக நிகழ்வினை தொடர்ந்து உடவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். சுரேசிலை கைது மற்றும் அவரிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் முற்றிலும் சட்டபூர்வமானவை ஆகும். இந்த நாட்டில் சட்டம் என்பது சுரேசலே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அல்லது தற்போதைய ஜனாதிபதி என அனைவருக்கும் பொதுவானது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தன்னை கைது செய்ய வேண்டாம் என விடுத்துள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளில் தவறு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டால் சட்டத்திற்கு முன் எந்த நிபந்தனைகளும் கிடையாது. சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் தங்களின் நிரபராதி தன்மையை நிரூபிக்க முடியாவிட்டால் அவர்கள் அனைவரும் சிறைக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும். மேலும் சுரேசலைவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி அவருக்கு ஆதரவாக பேசுபவர்கள் உண்மையில் சிலை மீதான அக்கறையில் பேசவில்லை. தங்களுக்கு எதிராக வரவிருக்கும் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் சுரேசலைவை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தவே முயற்சிக்கின்றனர் என்றார். சட்டவிரோத மற்றும் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதிக்கப்பட்ட பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டதாக கருதப்படும் பல கோடி ரூபாய் பெறுமதியுடைய சொத்துக்களை முடக்குவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். போலீஸ் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு மற்றும் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் ஆகியன மேற்கொண்ட இருவேறு விசாரணைகளின் அடிப்படையிலேயே இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. படபல உடுமுள்ள பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் சட்டவிரோதமான வழிகளில் பணம் சம்பாதிப்பதாக கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய முதலாவது விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது மேற்படி சந்தேக நபரின் மனைவியின் பெயரில் கொள்வனவு செய்யப்பட்டிருந்த சொத்துக்கள் அனைத்தும் சட்டவிரோத வருமானத்தின் மூலம் பெறப்பட்டவை என்பதை புலனாய்வாளர்கள் கண்டறிந்தனர். முடக்கப்பட்ட சொத்துக்களின் விவரங்கள் வருமாறு: சுமார் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 4.5 ஏக்கர் காணி, சுமார் 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய 54 பெர்ச் காணி, சுமார் 30 மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டை கொண்ட 2 மாடி வீடு, பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் ஜூன் 17 முதல் அமலுக்கு வரும் வகையில் 7 நாட்களுக்குள் இந்த சொத்துக்களை முடக்குவதற்கான உத்தரவு பெறப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. மற்றொரு சம்பவத்தில் பேலியகுட பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டிய வருமானத்தில் பெருமளவிலான சொத்துக்களை சேர்த்துள்ளதை மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் கண்டுபிடித்தது. அவர் போதைப்பொருள் மூலம் கிடைத்த பணத்தை பயன்படுத்தி கட்டுவாவல பகுதியில் 10 பெர்ச் காணியை கொள்வனவு செய்து அதில் சொகுசான 2 மாடி வீடு ஒன்றை கட்டியெழுப்பியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேற்படி பெண் கடந்த மே மாதம் 21 போலீசாரால் கைது செய்யப்பட்டு வரும் ஜூன் 19 வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இவருக்கு சொந்தமான கட்டுவாவல சொத்துக்களும் பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் ஜூன் 17 முதல் 7 நாட்களுக்கு போலீசாரால் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா நகரில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்த பெண் ஒருவர் கண்டி தெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகிலிருந்து கார் ஒன்றில் நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் தற்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவத்தில் உயிரிழந்தவர் வெலிகம பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய மருத்துவரான PR ஷியாமா தர்ஷினி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் தனது காதலரான கன்னோர்வா பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய DMS தினேத் திசநாயக்க என்பவருடன் அண்மையில் நுவரெலியாவிற்கு வந்து தனியார் விடுதியொன்றில் தங்கியிருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சுமார் 10:30 மணியளவில் குறித்த பெண்ணை ஒருவர் தூக்கிச் சென்று கார் ஒன்றில் ஏற்றிச் செல்லும் காட்சிகள் விடுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராக்களில் பதிவாகியிருந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பெண்ணின் மூத்த சகோதரர் நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இருவருக்கும் இடையே ஏதேனும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அதன் பின்னர் பெண் கொலை செய்யப்பட்டு அவரது உடலை காரில் கொண்டு சென்று கண்டி தெல்தனியா பகுதியில் கைவிடப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்நிலையில் பெண்ணுடன் நுவரெலியாவிற்கு வந்ததாக கூறப்படும் ஆண் சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் அவரை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் நுவரெலியா தடயவியல் பிரிவின் உதவியுடன் சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படும் விடுதியில் இருந்து தடயங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. CCTV காட்சிகள், விடுதி ஊழியர்களின் வாக்குமூலங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்பு தரவுகள் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்ந்து எடுக்கப்படும் மனித எண்பு தொகுதிகளை அதிகூடிய நிபுணத்துவம் வாய்ந்த சர்வதேச பல்கலைக்கழகங்கள் அல்லது ஆய்வகங்களுக்கு பரிசோதனைக்காக அனுப்ப வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டு ஓராண்டு கடந்தும் இதுவரை அதற்கான எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MS சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது: இங்கே எப்படியாக குடும்பமாக பலர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது.
ஏனென்றால் வெறுமனே ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள், குழந்தைகள், பிள்ளைகள் எண்பு தொகுதிகள் இங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது சாதாரணமான ஒரு மனித புதைகுழி அல்ல, இது வேண்டுமென்றே புதைக்கப்பட்டவைகள் என்பது நிரூபணமாகி இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்னர் 98ஆம் ஆண்டிலே ஒரு இராணுவ வீரன் இந்த இடத்திலே 300க்கும் 400க்கும் இடைப்பட்ட இவர்களுடைய உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக சொன்ன பிறகு ஓரிடத்திலே அந்த வீதிக்கு அந்த பகுதியிலே 15 எண்பு தொகுதிகள் போல எடுக்கப்பட்டன. அது அப்பொழுது வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டது, பரிசோதனைக்காக கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அதிலே 2 அடையாளம் காணப்பட்டது. இந்த விடயத்திலேயும் கூட சென்ற வருடம் உலகிலே இருக்கிற இந்த நிபுணத்துவம் வாய்ந்த கூடிய நிபுணத்துவம் உள்ள பல்கலைக்கழகங்கள் அல்லது பரிசோதனை கூடங்கள் அறிய தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அதற்கான உத்தரவுகள் நீதிமன்றம் கொடுத்திருந்தது. இந்த எண்பு தொகுதிகளை கண்டெடுக்கிறது ஒரு விடயம், ஆனால் அதைவிட பிரதானமானது இது யாருடையது என்பதை அடையாளம் காண்பது. வெறுமனே எலும்பு கூட்டு தொகுதிகளை கண்டுபிடித்து விட்டால் அதோடு விடயம் நின்று விடாது. அது ஆரம்பம் மட்டும்தான். அடையாளப்படுத்துதல் மிக மிக முக்கியமானது. அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் இன்னும் எடுக்கப்படவில்லை. ஒரு வருடத்துக்கு மேலாக இதை சொல்லியும் கூட இன்னமும் பிரபலமான பல்கலைக்கழகங்களுக்கு அல்லது பரிசோதனை கூடங்களுக்கு இவை அனுப்பப்படவில்லை. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு குறிகட்டுவான் இறங்குதுறைக்கு அண்மையில் மீள்கட்டமைக்கப்பட்டுள்ள சுற்றுவட்டத்தில் நயினாதீவு நாகபூசணி அம்மனின் சிலை நிறுவது தொடர்பாக வேலணி பிரதேச சபையின் மாதாந்த அமர்வில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வேலணை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது உறுப்பினர் சிவகுமார் குறிகட்டுவான் சுற்றுவட்டத்தில் தீவகத்தின் அடையாளமாக நயினாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மனின் சிலையை நிறுவ வேண்டும் எனும் முன்மொழிவை சபையில் சமர்ப்பித்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விவாதத்தில் பெரும்பாலான உறுப்பினர்கள் நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயம் தீவகத்தின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருப்பதால் அந்த சிலை அங்கு நிறுவப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். எனினும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இதற்கு மாற்று கருத்தை முன்வைத்தனர். நயினாதீவு ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக இருப்பதுடன் அங்கு பல மதங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருவதால் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் அடையாளத்தை மட்டும் காட்சிப்படுத்துவது பொருத்தமற்றது என அவர்கள் தெரிவித்தனர். அதற்கு பதிலாக 4 மதங்களின் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் அடையாளம் அல்லது தீவகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பொதுவான சின்னம் ஒன்றை நிறுவுவது சிறந்தது என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த கருத்து வேறுபாட்டை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கும் ஏனைய கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இறுதியில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் நாகபூசணி அம்மரின் சிலையை நிறுவ வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ஆதரித்ததை அடுத்து அதற்கான தீர்மானம் வேலணை பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தின் அடிப்படையில் சிலை நிறுவும் பணிகளுக்கான நடவடிக்கைகள் விரைவில் முன்னெடுக்கப்படும் என தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தெரிவித்துள்ளார். இஸ்லாமாக இருக்கலாம், புத்திசா இருக்கலாம், ஹிந்துவா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், எல்லாம் இருக்கு. நான் எனது கருத்து என்னன்னு சொன்னால், அதுல வைக்கிறதாக இருந்தால் 4 மதங்களையும் ஒன்று சேர்த்து அப்படி நீங்க புரிந்து கொள்ள எல்லாரும் எல்லா மதத்தவர்களும் ஒன்று கூடுதல். ஆகையானதான் நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா 4 மதங்களையுமே பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி அல்லது எங்களுடைய அதாவது பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி எங்களுடைய மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு பணியவோ அல்லது ஏதாவது ஒரு சிலை ஒன்று நாங்கள் என்னது கருத்து
கௌரவ தவிசாளர் அனுமதியோட கண்டி மாவட்டம் பன்விலு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இளம் யுவதி ஒருவர் தனது வீட்டின் கட்டிலில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் பன்வில பிரதேசத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய இளம் யுவதியை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். நேற்று மாலை மேற்படி யுவதியின் பெற்றோர் உறவினர் ஒருவரின் வீட்டிற்கு சென்றிருந்தனர் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது அந்த யுவதி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். பின்னர் வெளியில் சென்றிருந்த பெற்றோர் இரவு மீண்டும் வீட்டுக்கு திரும்பிய போதே மகள் கட்டிலில் சடலமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சடலம் மீட்கப்படும் போது அந்த யுவதியின் வாய்ப்பகுதியில் இருந்து அதிகளவில் ரத்தம் வெளியேறியிருந்தது என்று போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. யுவதியின் மரணத்தில் பலத்த சந்தேகம் காணப்படுவதால் போலீசார் மற்றும் தடயவியல் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மரணத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்காக சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் டெங்கு நோய் பரவுவதற்கு முக்கிய காரணமாக ஏடிஸ் ஈஜிப்டை மற்றும் ஏடிஸ் அல்போபிக்டஸ் எனப்படும் 2 நுளம்பு இனங்கள் செயல்படுகின்றன என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பூச்சியியல் நிபுணர் சகுந்தலா ஜானகி தெரிவித்துள்ளார். அவற்றில் ஏடிஎஸ் ஜிப்டை நுளம்பே டெங்கு நோயை பரப்பும் பிரதான நோய் கடத்தியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் டெங்கு தொற்று அதிகரிக்கும் காலப்பகுதிகளுக்கு முன்னதாகவே இந்த நுளம்பு இனத்தின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஏடிஎஸ் இஜிப்டை நுளம்பிற்கு தனித்துவமான இரத்தம் உறையும் இயல்பு காணப்படுவதாகவும் பொதுவாக ஒரு பெண் நுளம்பு தனது வாழ்க்கை சுழற்சிக்கு தேவையான இரத்தத்தை ஒரே நபரிடமிருந்து பெற்றுக்கொள்வதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். எனினும் இந்த நுளம்பு குறுகிய கால பகுதிக்குள் பல நபர்களிடமிருந்து இரத்தம் உறிஞ்சும் தன்மையை கொண்டிருப்பதால் டெங்கு வைரஸால் பாதிக்கப்பட்ட நுளம்புகள் ஒரே நேரத்தில் பலருக்கு நோயை பரப்பும் அபாயம் அதிகரிப்பதாக அவர் எச்சரித்துள்ளார். இதனால் டெங்கு கட்டுப்பாட்டிற்காக நுளம்புகளின் இனப்பெருக்க இடங்களை அளிக்கும் நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும் மிகவும் அவசியமானது என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பூச்சியியல் நிபுணர் சகுந்தலா ஜானகி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். மேலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஊவா மாகாணம் மற்றும் முல்லைத்தீவு, அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் சிலாபம் முதல் கொழும்பு மற்றும் காலியூடாக மாத்தறை வரையிலான கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தென்மேற்கு திசையில் இருந்து வீசும் காற்றின் வேகம் மணத்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை காங்கேசன் துறை முதல் மன்னாரூடாக கல்பெட்டிய வரையும் காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையும் உள்ள கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணத்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். மேலும் திருகோணமலை முதல் முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையும் கல்பெட்டிய முதல் கொழும்பு ஊடாக காலி வரையும் உள்ள கடலோர பகுதிகளிலும் இதே போன்ற பலத்த காற்று வீசக்கூடும். இதன் காரணமாக காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் வழியாக கல்பெட்டி வரையிலும் காலியிலிருந்து அம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் கடற்பரப்புகள் அவ்வப்போது சீற்றத்துடன் காணப்படக்கூடும். எனவே கடலுக்கு செல்லும் கடற்றொழிலாளர்கள் மற்றும் கடற்பயணிகள் வானிலை முன்னறிவிப்புகளை கவனத்தில் கொண்டு அவதானத்துடன் செயல்படுமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு celebration of greatness. எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை Legends and Icons Awards 2026. வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான குத்துச்சண்டை போட்டியில் 5 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 4 வெண்கல பதக்கங்கள் என மொத்தம் 12 பதக்கங்களை வென்று பெண்கள் பிரிவில் 1ஆம் இடத்தை பெற்று முள் மல்லாவை மத்திய கல்லூரி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கடந்த 13 மற்றும் 14ஆம் திகதிகளில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் நடைபெற்ற வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான குத்துச்சண்டை போட்டியில் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த மல்லாவி மத்திய கல்லூரியின் ஆண் மற்றும் பெண் மாணவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் 5 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 4 வெண்கல பதக்கங்கள் வென்றதுடன் மாகாண மட்ட பெண்கள் குத்துச்சண்டை போட்டியில் 1ஆம் இடத்தை கைப்பற்றி பாடசாலைக்கும் துணுக்காய் கல்வி வலயத்திற்கும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். மேலும் இம்மாணவ வீராங்கனைகளுக்கான பயிற்சிகளை தேசிய மட்ட வீரர்களை உருவாக்கிய முன்னாள் தேசிய குத்துச்சண்டை வீரர் வள்ளுவன் மாஸ்டர் மற்றும் தேசிய மட்ட பதக்கங்களை வென்ற இந்துகாதேவி ஆகியோர் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாணவர்களின் இவ்வெற்றிக்கு பாடசாலை சமூகம், பெற்றோர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் தமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர்.
இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் நைனாதீபு 3ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாக கொண்டிருந்த திரு ஆனந்தராசா நிதர்சன் அவர்கள் 17/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் செம்பியன்பற்று வடக்கை பிறப்பிடமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பாக்கியநாதர் ஸ்டீபன் வெண்டகோன் ராசமுத்து அவர்கள் 17/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். அம்பாறை தம்பிலிவில்லை பிறப்பிடமாகவும் மட்டக்களப்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பிரேமநந்தினி மிதினலோஜனன் அவர்கள் 17/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். சுவிட்சர்லாந்து பாசலை பிறப்பிடமாகவும் பிரிஸ்லாஜை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு உதயசங்கர் ஜாஸ்பர் அவர்கள் 16/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.